தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சூப்பரான ஒரு ஸ்பெஷலான வீடியோ தான் இதை வந்து சொல்லணும். ஸோ இது வரைக்குமே நம்ம சேனலில் போடாத ஒரு வீடியோவான ஆல்டர்னேட் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி தைக்கிறது அப்படிங்கிற வீடியோவை ஒரு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் டியூட்டோரியல் வீடியோவாக போடலாம் அப்படின்னு டிசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது இந்த ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து இப்போ இது வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆல்டர்னேட் ப்ளவுஸ் தைக்கும்போது ஸோ எந்த மாதிரி வந்து ஒரு ஆல்டர்னேட் மட்டும் இல்லாமல் இதை வந்து ஃபேன்சியாகவும் அதாவது மாடர்னாகவும் இப்போ உள்ள ஒரு ட்ரெண்டிங்லாம் இருக்கிற மாதிரி ஒரு பஃப் ஸ்லீவ் வச்சு பேக்கில் வந்து ஒரு அழகான ஒரு டிசைன் வச்சு எப்படி அழகான முறையில் வந்து வெட்டி சரியான முறையில் எப்படி சூப்பராக ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் அதாவது இந்த டுட்டோரியல் வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வெட்டி தைச்சி காட்ட போகிறேன். இது வந்து 2 அல்லது 3 பாகமாக போடலாம் அப்படின்னு சொல்லி டிசைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா யூஸ்வலாக வந்து சாதாரணமாக ஒரு ப்ளவுஸ் வெட்டி தைக்கும் போது நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ள மட்டுமே நம்ம நோட் பண்ணால் போதும். பட் இந்த மாதிரி வந்து ஆல்டர்னேட் அப்படி பண்ணும்போது நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் நம்ம வந்து நோட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால தான் இதை வந்து கொஞ்சம் 2-3 பாகமாக போடலாம், அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு தான். அது வந்து மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஒரு நல்ல விதமாக அவங்களுக்கு வந்து கொடுக்கும்போது அது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரியணும், எளிமையாக அவங்களும் வந்து ஃப்யூச்சரில் அதை வந்து வெட்டி தைச்சி பழகணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இதை வந்து செய்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டிச் மாஸ்டர் தமிழ். நான் உங்கள் நண்பன் MSR. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் அன்பு நெஞ்சங்களே. இப்போது நம்ம ஆல்டர்னேட் ப்ளவுஸ் வந்து சாதாரணமாக இருக்கக்கூடிய இந்த நார்மல் ப்ளவுஸ் வச்சு தான் உங்களுக்கு நான் வெட்டி இந்த ப்ளவுஸை தைச்சி காட்ட போகிறேன். இந்த ப்ளவுஸோட மொத்த மார்பு சுற்றளவு பார்த்திங்கன்னா 40 இன்ச்சு ரெடி கொண்ட அளவு. பாருங்கள், 40 இன்ச்சு மார்பு சுற்றளவு. இந்த மாடல் ப்ளவுஸ் வந்து 40 இன்ச்சு சைஸுக்கு என்னோடய அளவுகள் வந்து இருக்குது. பட் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லி காட்டக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய மார்பு சுற்றளவு எந்த அளவு இருக்கோ உங்களுடைய சைஸுக்கு ஏற்றாற் போல் நீங்கள் வந்து இந்த மாடல் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோவை பொறுமையாக பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் வீடியோ தான். பட் இந்த 10 நிமிஷத்தை நீங்கள் முழுமையாக பயன்படுத்தும் போது நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இப்போ நார்மலாக ஒரு ப்ளவுஸுக்கு பின்கழுத்தோட உயரம் எந்த அளவுக்கு வந்து நம்ம மார்ஜின் வைப்போமோ அந்த அளவு நான் வைக்கிறேன். ஏன்னா என்ன தான் வந்து இது ஆல்டர்னேட் ஹைநெக் கொண்ட ப்ளவுஸாக இருந்தாலும் இது வந்து பேக்கில் வந்து டிசைனு வரும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே இன்ட்ரோவில் சொல்லியிருந்தேன். அதனால தான் பின்கழுத்தோட உயரத்தையும் மார்ஜின் வந்து நம்ம வச்சுக்கணும். இப்போது ப்ளவுஸோட உயரம் நம்ம வந்து மார்ஜின் வச்சுட்டோம். இந்த மார்பு சுற்றளவு 45 அப்படிங்கிறதுனால 40ல் 4ல் ஒரு பாகம் 10 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு உள்ள பிடிமானத்துக்கு. இது வழக்கமாக எல்லா ப்ளவுஸ்லேயும் எந்த மார்பு சுற்றளவு இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்பார் போல் 4ல் ஒரு பாகம் நம்ம வைக்கக்கூடியது தான். ஸோ அதனால் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னுடைய அளவுக்கு நான் ஃபாலோ பண்ணுற மாதிரி உங்களுடைய அளவுக்கு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை வந்து இந்த ஆல்டர்னேட் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால இதை வந்து ஷோல்டர் பகுதி மற்றும் சைடு பகுதி எல்லாமே 4 பக்கமும் ஒன்று போல் வந்து இப்படி செவ்வக வடிவில் வந்து மார்ஜின் வந்து போட்டுக்கோங்க. ஆல்டர்னேட்டில் முக்கியமாக செய்யக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம ப்ளவுஸோட உயரம் எந்த அளவு இருக்கோ அதுலேருந்து 1 அல்லது 1.5 இன்ச்சு நம்ம வந்து ஆல்டர்னேட்டோட சைஸுக்கு ஏற்றாற்போல் வந்து வச்சுக்க முடியும். இந்த ப்ளவுஸில் வந்து நான் 1.5 இன்ச்சு அதிகமாக வைக்கிறேன். அதாவது ப்ளவுஸோட உயரத்தை வந்து நார்மலான ப்ளவுஸ் உயரம் நம்ம எப்படி அளவெடுக்கிறோமோ அந்த அளவு மட்டும்தான் நம்ம கணக்கீடு செய்யணும். எந்த அளவு ப்ளவுஸ் உயரம் வருதோ அதுலேருந்து போக மீதி நம்ம எக்ஸ்ட்ரா வந்து 1.5 இன்ச்சு மேலே ஷோல்டர் பகுதியில் வைக்கணும். அதாவது ப்ளவுஸோட உயரத்தில் வந்து வைக்கணும். இப்போது நார்மலாக இந்த ப்ளவுஸோட அளவு ஷோல்டர் அளவு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி பார்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஏற்றாற்போல் நம்ம ஷோல்டர் அளவு வந்து வைக்கணும். ஏன்னா ஆல்டர்னேட் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முழுமையான ஷோல்டர் அளவு எந்த அளவு இருக்கோ அதை வந்து நம்ம வைக்கணும். அப்படிங்கிறனால இதில் முழுமையான அளவு என்ன இருக்கோ இந்த ப்ளவுஸில் அதை நம்ம மார்ஜின் பண்ணிவிட்டு அதற்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட உயரத்திற்கேற்ப நம்ம வந்து தேவைப்படும் பட்சத்தில் வந்து ஷோல்டரோட அளவு வச்சுக்கலாம்.
அப்படி இல்லாத பட்சத்தில் நார்மல் ப்ளவுஸ் கொடுத்தாங்கன்னா ஷோல்டர் மட்டும் அளவு தனியாக எடுத்து நம்ம வந்து ஷோல்டர் அளவு வந்து வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இவங்களுக்கு இந்த ப்ளவுஸு ஷோல்டரோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 15.5 இன்ச்சு. நான் 1/2 இன்ச்சு வந்து உள்பக்கம் பிடிமானத்துக்கு சேர்த்து 1/2 இன்ச்சு சேர்த்து 16 இன்ச்சு ஷோல்டர் நான் வைக்கிறேன். 16ல் 2ல் ஒரு பாகம் வந்து பார்த்திங்கன்னா 8 இன்ச்சு. இப்போ இந்த 1.5 இன்ச்சு மேலே நம்ம மார்ஜின் வளைச்சி விட்ருக்கோம் இல்லையா, எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நார்மல் ப்ளவுஸோட உயரத்துக்கு இப்படி ஷோல்டர் பகுதியை வந்து வளைச்சி விட்டுக்கணும். அதற்கப்புறமா ஆம்கோலோட அளவு நம்ம தேவைக்கேற்ப வச்சுக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு ஏற்றார் போல் நான் வந்து 6.5லேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் 40 இன்ச்சு மார்பு சுற்றளவுக்கு வந்து வரும். ஸோ ஒரு குறிப்பிட்ட அப்ராக்சிமேட் அளவு மட்டும்தான் நான் இதில் வைக்கிறேன். மிடில் அளவு 1 இன்ச்சு மட்டுமே வைக்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நம்ம சேனலில் பார்த்துக்கூடிய உங்கள் எல்லாத்துக்குமே நல்லா தெரியும், எப்போவுமே ப்ளவுஸோட பேக் பகுதி வெட்டும்போது அது வந்து ஆம்கோல் வந்து கையோட அளவு தான் ஒரிஜினல். அதனால் வந்து அப்ராக்சிமேட் அளவு மட்டும்தான் இந்த ப்ளவுஸில் வந்து வெட்டிட்டு தேவைப்படும் பட்சத்தில் கை வெட்டிட்டு அதற்கப்புறமா வந்து ஆம்கோல் வந்து வெட்டிக்கலாம். பட் ஆல்டர்னேக்கு வந்து நீங்கள் நிறையா இதுக்கு முன்னாடி நிறைய வித்தியாசமான ஸ்டைலில் பார்த்துருப்பீங்க. பட் இந்த மாதிரி நீங்கள் வெட்டி நீங்கள் தைச்சிங்கன்னா ஆல்டர்னேக்கில் பின்னாடி வரக்கூடிய அந்த ஃபினிஷிங் ரொம்பவே சூப்பராக வந்து உங்களுக்கு அமையும். அது எப்படிங்கிறத நீங்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எக்ஸ்கியூஸ் மீ. அது மட்டும் இல்லாமல் இந்த டுட்டோரியல் சீரீஸில் இந்த ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் வீடியோ போடும்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த வீடியோ வந்து வரும். ஸோ கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிச்சயமாக உங்களுக்கு இருந்ததுன்னா இந்த ஒரு வீடியோ முழுமையாக இந்த சீரீஸில் வரக்கூடிய இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பார்த்தீங்கனாலே போதும், உங்களுக்கும் நீங்கள் இதே போல் ஆல்டர்னேட் மாடல் வந்து உங்களால் தைச்சிக்க முடியும். அதுக்கு நான் 100% நான் வந்து கேரண்டி தரேன். இப்போ பாருங்கள், மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டரோட அளவு 1.5 இன்ச்சு வளர்த்து விட்டுருந்தோம் பார்த்திங்களா, அதுலேருந்து ப்ளவுஸோட உயரத்துக்கு உண்டான அளவுகளில் இப்படி ஷோல்டரோட அளவை இப்படி வளைச்சி வந்து வெட்டிக்கணும். இந்த ஆல்டர்னேக்கு வைக்கும்போது நம்ம ஷோல்டர் அளவு மற்றும் நம்ம அந்த வளைச்சி கொடுக்கக்கூடிய அந்த பெண்டு அமைப்பு இது எல்லாமே தான் ரொம்பவே முக்கியமாக இதில் வந்து மார்க்கிங் சென்ஸு அண்டு கட்டிங் சென்ஸ் இது எல்லாமே முக்கியமாக சொல்லக்கூடிய விஷயம்னா இது ஒன்று தான். பட் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து ரொம்பவே இன்வால்வ் ஆகி நீங்கள் வந்து பண்ணும்போது இந்த மாதிரி விஷயம் கூட உங்களுக்கு வந்து ரொம்பவே சாதாரண ஒரு ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ போல் தான் இருக்கும். உங்களாலேயும் வந்து ஒரு சிம்பிளாக எல்லா ப்ளவுஸும் வெட்டி தைக்கிற மாதிரி இதை நீங்கள் செய்ய முடியும். இப்போது இந்த ப்ளவுஸுக்கு ஏற்றாற் போல் ஆல்டர்னேட் ப்ளவுஸோட முதுகு பீஸ், அதாவது பின் பகுதி வந்து நம்ம வெட்டிட்டோம். இதற்கடுத்து நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ப்ளவுஸு கை வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும். பட் அந்த நார்மல் அளவில் இருந்து இதை வந்து பப் ஸ்லீவுக்கு வந்து வெட்டிக்க போகிறோம். ஹை நெக்கு, ஆல்டர்னேக், பேக்கில் வந்து டிசைன், அது மட்டும் இல்லாமல் கை வந்து லிஃப்டிங் ஸ்லீவ், அதாவது லிஃப்டிங் ஸ்லீவ்னா பப் ஸ்லீவ் தூக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அதை தான் நான் சொல்கிறேன். இப்போ நார்மலாக ப்ளவுஸில் எந்த அளவு இருக்கோ அது தவிர்த்துட்டு ப்ளவுஸோட கை உயரத்தை மட்டும் நான் எக்ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்கேன் 10 இன்ச்சு கை நீளம். ஸோ எக்ஸ்ட்ரா அளவு எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் வந்து எந்த அளவு வந்து ப்ளவுஸில் இருந்தாலும் இப்படி எல்போ ஸ்லீவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம வந்து எடுக்கும்போது இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லிஃப்டிங் ஸ்லீவ் சூப்பராக இருக்கும், அதாவது பஃப் ஸ்லீவ் நல்லாயிருக்கும். இந்த ப்ளவுஸில் ஒரிஜினல் அளவு என்ன ஆம்கோல் அளவு இருக்கோ அதை நம்ம வந்து அப்படியே வந்து வச்சுக்கலாம். நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த ஆம்கோல் அளவு எப்படி நம்ம கெஸ் பண்ணி மார்ஜின் பண்ணி வெட்டுறது அப்படிங்கிறது. ஒரு சின்ன ஒரு மார்ஜின் அளவு கூட உங்களுக்கு வந்து ப்ளவுஸோட அளவை எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் கச்சிதமாக வெட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஆம்கோலால் வந்து மிடில் பகுதியில் வந்து நம்ம வழக்கமாக மார்க் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அதுலேருந்து 1.25 இன்ச்சு தள்ளி கையோட ரவுண்டு வளைவு பகுதி. இப்போ கையோட உயரத்துலேருந்து பாருங்கள் 2 இன்ச்சு வந்து கையோட உயரத்துலையும் 2 இன்ச்சு கையோட அகலத்துலேயும் இந்த மார்ஜின் பண்ணிக்கலாம். ஸோ 2/2 இப்படி பண்ணும்போது இந்த லிஃப்டிங் ஸ்லீவ் வந்து இன்னுமே வந்து சூப்பராக வந்து ப்ளவுஸ் தைச்சி முடித்த பிறகு வந்து அழகாக வந்து அமையும்.
இந்த லிஃப்டிங் ஸ்லீவ் அப்படிங்கிறதுக்கும் பஃப் ஸ்லீவ் அப்படிங்கிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னா, பஃப் ஸ்லீவ்னா அவ்வளோ வந்து லிஃப்டிங் தூக்குன மாதிரி இருக்காது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூக்குன மாதிரி வந்து ஃபினிஷிங் வந்து இதில் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். அதனால தான் இதை வந்து நான் லிஃப்டிங் ஸ்லீவ் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, தொடர்ந்து இந்த சீரீஸில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் மறக்காமல் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் இப்போது பேக் பீஸும் கையோட அளவு மட்டுமே உங்களுக்கு நான் இதில் வெட்டி காட்டியிருக்கேன். தொடர்ந்து இந்த சீரீஸில் வரக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் மறக்காமல் பாருங்கள். ஒரு டைம் பார்த்தா மட்டும் இது வந்து உங்களுக்கு புரியலை அப்படின்னா திரும்ப திரும்ப மறுபடியும் நீங்கள் வந்து பார்க்கும்போது ஸோ ஒரு நார்மல் ப்ளவுஸ்லேருந்து ஒரு எக்ஸைட்டியான ஒரு பேட்டர்ன் ப்ளவுஸாக எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக உங்களாலேயே செய்ய முடியும். உங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல் கையோட ஆம்கோல் அளவு வந்து பார்த்திங்கன்னா கையோட ஒரிஜினல் எவ்வளவோ அதுதான் வந்து ஆம்கோலோட ஒரிஜினல். இப்போ கையோட அளவு வந்து மார்ஜின் வச்சுக்கிறேன். பட் இப்போ வந்து கையோட ஆம்கோல் சுற்றளவும் இந்த பின்பகுதியோட ஆம்கோல் சுற்றளவும் ஒரே போல் இருக்குது. ஸோ இது வந்து மேலே ஷோல்டர் அளவு நம்ம பிடிக்கிறதுக்கு 6 இன்ச்சு வேணும் அப்படிங்கிறனால 6 இன்ச்சு மட்டும் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இப்போது சைடு மார்க்கிங், அதற்கடுத்து கையை வந்து நம்ம நீக்கி விட்டுட்டு இது வந்து லிஃப்டிங் ஸ்லீவ் அப்படிங்கிறனால ஜஸ்ட்டு வந்து ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இந்த மாதிரி முன்பாகத்துக்கு கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அதாவது கவர் தட்டு வெட்டிக்கலாம். ஓகே நண்பர்களே, தொடர்ந்து இந்த சீரீஸில் வரக்கூடிய அடுத்த பாகத்தில் இந்த ப்ளவுஸோட முன்பாக எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் எவ்ரி ஒன். நன்றி. டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்த இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நார்மலாக ஒரு ப்ளவுஸ் வெட்டி தைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டிருந்த இந்த சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ட்ரெண்டிங் ப்ளவுஸும் எப்படி ஈஸியாக வெட்டி தைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மனதளவில் வந்து புரிஞ்சு அதை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு சாதாரண விஷயமே அல்ல, ஒரு அசாதாரணமான விஷயம். ஸோ அப்படிப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் எளிமையாக செய்யணும், எளிமையாக கற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு அதை செய்கிறேன். ஸோ அதனால் வந்து இந்த சீரீஸில் அதாவது இந்த டுட்டோரியலில் போடக்கூடிய அனைத்து பாகங்களையும் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ச் பண்ணும் பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே போல் அதாவது இந்த டுட்டோரியல் சீரியஸோட அடுத்த பக்கத்தில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.